Hello all. Today's topic right turn on the European Parliament elections. ஸோ யூரோப்பியன் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் சரியான திருப்பு முனை நடந்து கொண்டிருக்கிறது. என்னென்னா ஃப்ரான்ஸோட பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரான் அவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அசம்பிளியை டிசால்வ் பண்ணியிருக்கார், கலைத்திருக்கிறார். ஓகேங்களா. இந்த தோல்வி பயத்தினால ஜூன் 30 ஜூலை 7 நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ்லேயும் இவர் ரிஸ்கியான கேம்பில் முன்னெடுத்து பண்ண போகிறதா ஒரு அனுமானம் இருக்குது. ஸோ இதனால இவருடைய பிரசிடென்சி இவர் லாஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இவருடைய பிரசிடென்சி 2027 வரைக்கும் இருக்குது. பட் இவர் இந்த மாதிரி ரிஸ்கியான கேம்பிள்லாம் ஈடுபடும் பொழுது நம்மளுடைய பார்ட்டி மெஜாரிட்டியாக பார்லிமெண்ட்டில் வரணுன்ட்டு ஒவ்வொரு ஃப்ரெஞ்சு ஓட்டர்ட்டையும் இவர் ஃபோர்ஸ் பண்ணுறதா சொல்லப்படுது. ஸோ இதனால் இவருடைய பிரசிடென்சியை லாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக், ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆன் சந்திரபாபு நாயுடு அஸ் ஆந்திர பிரதேஷ் சிஎம். ஸோ ஆந்திராவில் 4th டைமாக ரெக்கார்ட் பிரேக்கிங் 4th டைமாக சந்திரபாபு நாயுடு சிஎம் ஆயிருக்காரு. ஸோ அவர் மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேர்ட் கேம்பிள். கேம்பிள் அப்படின்னா ஒரு சூதாட்டத்தில் ஈடுபடுறது. அதாவது ஒரு கார்ட் கேமாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஹார்ஸ் ரேஸில் ஒரு மணியை பெட் பண்ணி விளையாடுறது தான் கேம்பிள். இதுக்கான க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேம் அப்படின்னாலே இன்றைக்கெல்லாம் சூதாட்டம் ஆகிடுச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கேம்பிளில் கேம்னு இந்த க்ளூவை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வேர்ட் ப்ளோ. ப்ளோ அப்படின்னா மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்குங்க. ஒரு வின் ப்ளோ ஆகுது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா காற்றில் அசைதல் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். காற்று அடிக்குது அப்படிங்கிறத ப்ளோன்னு சொல்லுவோம். செகண்ட் மீனிங் பார்த்தீங்கன்னா ஹார்டாக ஒருத்தங்களை ஹிட் பண்ணுறது. ஒரு ஆயுதம், ஒரு வெப்பன் வச்சுட்டு, இல்லைனா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு திங்ஸ்னால ஒருத்தங்களை ஹிட் பண்ணுறதையும் நம்ம ப்ளோன்னு சொல்லுவோம். தேர்ட் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா சடன் ஷாக், டிஸப்பாயின்மெண்ட். ஓகேங்களா. ஷாக் ஆகிறது, டிஸப்பாயின்மெண்ட் ஆகிறதையும் நம்ம ப்ளோன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வின் ப்ளோ ஆகும் பொழுது சம்டைம்ஸ் அது ஹார்ட் ஹிட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு ஷாக்காக இருக்கும், டிஸப்பாயின்மெண்ட்டாகவும் இருக்கும். ஒரு வின் இவ்வளோ தூரம் நம்மளை ஹிட் பண்ணிடுச்சேன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ளோ இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விண்ட் ஹார்டாக ஹிட் பண்ணிடுச்சு அப்படின்னா நமக்கு ஷாக்காக டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் கிக்கிங் ஆஃப். கிக்கிங் ஆஃப்னா ஒரு கேமை ஸ்டார்ட் பண்ணுறது. ஒரு ஃபுட்பால், எஸ்பெஷலி ஃபுட்பால் கேமை ஸ்டார்ட் பண்ணுறத சொல்லுவாங்க ஸ்போர்ட் டேர்மில். ஓகேங்களா. ஆனால் வேர்பலாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறது, ஒரு முதல் அடியை ஒரு பிகினிங்காக எடுத்து வைக்கிறத தான் நம்ம கிக்கிங் ஆஃப்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான க்ளூ பார்த்தீங்கன்னா ஒருத்தரை கிக் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம கிங் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒருத்தங்களை கிக் பண்ணி கிங் ஆகிறது தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு பிகினிங் ஸ்டெப் ஃபார் அ கிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் வேர்ட் காம்பவுண்டிங். காம்பவுண்டிங் அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்தை மேலும் வேர்ஸ் ஆக்குறது. ஓகேங்களா. இதுக்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட்டுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா ஏற்கனவே இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கியிருக்கோம், அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளத்தை இன்னும் வேர்ஸ் ஆக்கிடும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டு மேக் அ ப்ராப்ளம் வேர்ஸ் தான் காம்பவுண்டிங். ஒரு ப்ராப்ளத்தை, ஒரு சுச்சுவேஷனை இன்னும் வேர்ஸ் ஆக்குறது. ஓகேங்களா. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம வாங்கினோம்னா இன்னும் அது வேர்ஸ் ஆகிடும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பேக்லாஷ். பேக்லாஷ்னால் ஒரு ஸ்ட்ராங்கான ரியாக்ஷன், ஒரு பொலிட்டிக்கல் சோஷியல் இதுக்கு எதிராக ஒரு கடுமையான எதிர்ப்பு தான் பேக்லாஷ். இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக்கில் லக்ஷ்மி இருக்காங்க, லக்ஷ்மினா பணம், நமக்கு பேக்கில் லக்ஷ்மி இருக்காங்க அப்படின்னா அது நமக்கு ஸ்ட்ராங்கான ரியாக்ஷன் நம்ம வெளிப்படுத்துவோம். ஒரு பொலிட்டிக்கலாக இருக்கலாம், சோஷியலாக இருக்கலாம், நம்ம யாரை வேணாலும் நம்ம எதிர்த்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ரியாக்ஷனை வெளிப்படுத்துவோம், எகெயின்ஸ்டாகவும் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் அதுக்கான க்ளூ. நமக்கு பின்னாடி லக்ஷ்மி இருக்காங்கன்னா நம்ம என்ன வேணாலும் எதிர்க்கலாம் ஒருத்தங்களை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் நெகோஷியேட்டிங். அப்படின்னா ஒரு டிஸ்கஷன், சரிங்களா, ஒரு அக்ரிமெண்ட், ஒரு கலந்துரையாடல், டிஸ்கஷன் தான் நெகோஷியேட்டிங். ஸோ இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி டிஸ்கஸ் பண்ணும்போது நெகட்டிவாக தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க எல்லாருமே சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் அந்த கலந்துரையாடல்லையுமே ஒரு நெகட்டிவ் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் என்டர் இன்டு நெகோஷியேஷன் அப்படின்னா கலந்துரையாடலுக்குள்ளே போகிறாங்க, டிஸ்கஷனுக்குள்ளே போகிறாங்கன்னு இருக்கும். பிரேக் ஆஃப்னா ஸ்டாப் பண்ணிக்கிறது. ஓகேங்களா. பிரேக் ஆஃப் நெகோஷியேஷன்ஸ்னு சில இடத்துல நம்ம பார்த்துருப்போம். பிரேக் ஆஃப் இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கிறது கலந்துரையாடலை, டிஸ்கஷனை. நெக்ஸ்ட் ஒன் மொபிலிட்டினா ஃப்ரீயாக மூவ் ஆகிறது தான் மொபிலிட்டி. ஓகேங்களா. எபிலிட்டி டு மூவ் ஃப்ரீலி.
சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மொபைல் ஆம்புலன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஐசியூ இன்டென்சிவ் கேர் யூனிட்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து உங்களுக்கு அந்த மொபைல் ஆம்புலன்ஸ்லேயே இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்கியான ஒரு ஃபேக்டரை உள்ளே கொண்டு வந்து உங்களுக்கு வந்து அது ஃப்ரீயாக மூவ் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க இல்லையா? அதுதான் இந்த இடத்துல மொபிலிட்டி. ஸோ மொபிலிட்டி அப்படின்னா ரிஸ்க் இல்லாமல் ஃப்ரீயாக ஃப்ளெக்சிபிளாக மூவ் ஆகிறது தான் மொபிலிட்டி. ஸோ இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் வந்து ஈஸியாக நம்ம ஃப்ளெக்சிபிளாக மூவ் பண்ண முடியும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் த்ரூ அப் அப்படின்னா அதன் வழியாக, த்ரூ அப்படிங்கிறது அதனோட மீனிங். த்ரூ, வயானா அதன் வழியாக. ஓகேங்களா? ஸோ இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, உன்னை த்ரோ பண்ணும் அப்படின்னா அது எது வழியாக போகும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உன்னை த்ரூ பண்ணால் தான் அது வந்து எது வழியாக, த்ரூ எது வழியாக போகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேக்சிலேஷன்ஸ் அப்படின்னா ஐடியாஸை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறது, ஒப்பீனியன்ஸை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறது. எஸ்பெஷலி ஒருத்தங்களை அனாய் பண்ணுற மாதிரி, இரிட்டேட் பண்ணுற மாதிரி நம்மளுடைய ஐடியாஸை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு அஃபீஷியல் லாவே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு திருப்பியும் அந்த ஐடியாஸை நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தால் அது மற்ற பீப்புளை வந்து நமக்கு வந்து ரொம்ப அனாயிங்காக இருக்கும், எரிச்சலாக இருக்கும். அதுதான் வந்து வேக்சிலேஷன். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேக்சினேஷன் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த வேக்சினேஷனை வந்து அந்த மெடிக்கேஷனை வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஐடியாஸ் சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து வேக்சிலேஷன். நிசில் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரொடக்டிவாக வந்து ஒரு இடத்துல போயிட்டு செட்டில் ஆகிறதான் நெசில். சரிங்களா? இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெஸ்ட். பறவைகள்லாம் நெஸ்ட்டில் போய் தன்னுடைய வசதிக்கு ப்ரொடக்டிவாக ஹிடனாக மறைவிடமாக தன்னை வந்து மறைத்து வைத்துக் கொள்கிறது தான் வந்து நெசில்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதாவது கம்ஃபர்டபுளாக ஒரு இடத்துல ப்ரொடக்டிவாக ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு இடத்தை வந்து சூஸ் பண்ணிக்கிறதா வந்து நெசில்ட். ஓகேங்களா? ஓகே. நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹிண்ட்ரன்ஸ் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து உங்களுக்கு டாஸ்க் மாதிரி சொல்லியிருந்தேன். யாருமே நீங்கள் கமெண்ட் பண்ணல, நானே அதுக்கு சொல்லிடுறேன். ஹிண்ட்ரன்ஸ்னால் முட்டுக்கட்டை, தடை தான் வந்து ஹிண்ட்ரன்ஸ். ஓகேங்களா? இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு ரன் ஆகிடுவாங்க. சரிங்களா? அது வந்து நமக்கு தடையாயிடும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தப்பான ஹிண்ட் கொடுத்துட்டு ரன் ஆகிடுவாங்க. ஸோ அதை நம்ம தடையாக எடுத்துக்குவோம், முட்டுக்கட்டையாக எடுத்துக்குவோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எக்ரீஜியஸ், இதுக்கு நான் வந்து உங்களுக்கு க்ளூ சொல்லாமல் இருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இதுக்கு க்ளூ சொல்லிடுறேன். எக்ரீஜியஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப மூர்க்கத்தனமாக, மோசமாக, ஃப்ளாக்ரண்ட்னு சொல்லுவோம். ஃப்ளாக்ரண்ட். சரிங்களா? கிளேரிங், நொட்டோரியஸ். நொட்டோரியஸ்னால் ஃபேமஸ் ஃபார் பேட் திங்ஸ் நம்ம பார்த்தோன்னு நினைக்கிறேன் ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ நொட்டோரியஸாக இருக்கிறது, அவுட்ரேஜியஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ரீஜியஸ். ஸோ ரொம்ப மோசமாக பேடான விஷயங்களை செய்யக்கூடிய, மூர்க்கத்தனமாக பண்ணுறது தான் வந்து எக்ரீஜியஸ். ஓகேங்களா? ஃப்ளாக்ரண்ட் அப்படின்னாலும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கிறது, ஒரு தப்பான விஷயத்தினால ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கிறதையும் ஃப்ளாக்ரண்ட்னு சொல்லுவோம். ரொம்ப மூர்க்கத்தனமாக செய்கிறது. கிளாரிங்னா ஷாக்கிங். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து எக்ரீஜியஸ். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்கு வந்து ஒரு ரிலீஜியஸில் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அது ரொம்ப பேடாக இருக்கும், ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருக்கும்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட் அண்ட் ஷாக்கிங், எக்ரீஜியஸ். ஓகே. ஸோ டுமாரோ சர்டன் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.